தமிழகத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட டெபாசிட் பெறாது என்று மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் கடந்த 2018ஆம் ஆண்டு அம்பேத்கரின் ஆய்வுகள் குறித்து பேசிய திருமுருகன் காந்தி மீது சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று நாகை நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் திருமுருகன் காந்தியை விடுதலை செய்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாஜகவில் ஒரு இடத்தில் கூட டெபாசிட் பெற முடியாது என்று கூறினார். வலிமையான கூட்டணி இல்லாததால் இந்திய அளவிலும் பாஜக தோல்வியை தழுவும் எனவும், தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருப்பதை வரவேற்பதாகவும் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல, அவங்க டெபாசிட்டே வாங்க முடியாது. டெபாசிட் வாங்கக்கூடிய நிலைமையில அவர்கள் கிடையாது. 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு பல கொடுமைகளை மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் அனுபவித்து விட்டது. 2014, 2019 ஆகிய 2 தேர்தலிலும் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியினால் வெற்றி பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நீ தனிச்சு நிற்கிறாங்க. அவங்க கட்டுத்தொகை என்ற அந்த டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது. இந்திய அளவில் கூட அவர்கள் மோசமான இடம் தான். ஏனென்றால் அவர்கள் மகாராஷ்டிரத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு மிக வலிமையான கூட்டணி அவங்ககிட்ட கிடையாது. இன்னைக்கு சிவசேனை எல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அதே போல பீகாரிலும் கூட குழப்பமான நிலை இருக்கிறது. நிதிஷ்குமாரே தோற்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவரை கூட்டணிக்கு கொண்டாந்து வலுக்கட்டாயமாக மிரட்டி கூட்டணியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கேயும் அதே நெருக்கடி நிலைமை தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான்.